ஒன்னொன்னு நம்ம இழந்திருப்போம். அந்த இழந்து போன அத்தனையும் ஒன்றும் குறையாமல் பெற்றுக்கொள்வோம். இதை யார் பெற்றுக்கொண்டா? இந்த தாவீது பெற்றுக்கொண்ட. காரணம், அந்த பலனையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்க எல்லாரையும் விளக்கமா சொல்ல இன்னும் 2 வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதனால இதை நான் சுருக்கமா ஜெபம் நான் நிறைவு செய்யறேன். இந்த அபிஷேகத்தை இன்னும் வீட்டில் போய் நீங்க என்ன செய்து பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு அபிஷேகத்தை லேசா விளக்கேற்றி வச்சிருக்கு. இன்னும் அந்த விளக்கு எரியும்படியா நம்ம வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடணும், வளர்த்துக்கிட வேண்டியதான். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் சவுலுக்குள்ள இல்லாததுனால அவருடைய எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லிடலாம், எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஆனா அந்த ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால இழந்து போன ஒண்ணு கூட குறைவில்லாம எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு, பெற்றுக்கொண்டு. எது வேணும் உங்களுக்கு? தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் வேணுமா, சவுலுக்குள்ள இருந்த இழந்து போன அபிஷேகம் வேணுமா? எல்லாரும் அதை தான் சொல்ல போறோம். இது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் சவுலை போல ஆலோசனையும் பலனையும் இழந்து போன அபிஷேகத்துக்குள்ள நம்முடைய லைஃப் இருந்துச்சுன்னா இந்த இரவு வேளையில நம்ம சரி பண்ணிட்டு போகணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கேன்ப்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என் வாழ்க்கையில ஆலோசனையும் பலனையும் நான் இழந்து போன அபிஷேகத்தோட இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உடன்படிக்கை பண்றேன், உம்மோடு கூட நான் ஒப்பந்தம் பண்றேன், உம்மோடு கூட என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒரு கரத்துல தருகிறேன்ப்பா. ஆலோசனையும் பலனையும் எனக்கு அருளக்கூடிய கொடுக்கக்கூடிய உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி, எப்படி ஒரு தாவீது அனைத்தையும் இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஒருவேளை தொழிலையோ குடும்பத்திலேயோ பிள்ளைகள்லையோ ஊழியத்திலையோ நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோமோ அத்தனை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்த விட்டு என்ன செய்ய போறோம், கடந்து செல்ல போறோம்.